ஷே எப்பா செட்டி பருப்பு முனியப்பன் நவநாத்து சரியா சேட்டா முனி அந்த முனி இந்த முனி அண்டி அந்த எல்லா காலத்தையும் நாங்கள் ஒன்று உனக்கு கணக்கு கொடுக்கும். என்ன கணக்கு? எல்லாம் என் தம்பிமார்கள் 8 பேர், என்னை சேர்த்து 9 பேர். நான் தான் மூத்தவன் முனியப்பன், புரியுதாப்பா? எனக்கு கீழே தம்பிமார்கள். இது எங்கள் கதை, பெரிய கதைப்பா. சரி, சட்டி பருப்பு நல்லா காலப்பா. இப்போ மானிட பிறவிய குடல் எரிப்பு, 2 பாதம் கால் எரிப்பு, ஏழநாடு சனீஸ்வரிக்கிட்ட. அடுத்தாப்புல 2 கை, வலது கை இடது கை. என்ன காரணம்? பூமியில் விளைஞ்சதை தின்னுட்டு அப்படியே அந்த குடலை ஏந்தி தூக்கிக்கிட்டு 2 கை காலை தூக்கிட்டு பூமியை அழிக்க போகிறான். அப்போ குடலை எரிச்சாச்சுன்னா சப்புன்னு கிடப்பான். ஆணும் பெண்ணும் ஏறி அடிக்க முடியாது, ஏறி ஓட்ட முடியாது. ஆணும் பெண்ணு ஏறி வாங்க முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு கணக்கு. அப்போ சுலக்குன்னு கிடக்கும். சுலக்குன்னு ஒவ்வொரு வீட்டுகளில் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் குடும்பத்தாருக்குள்ள என்னடா கல்யாணம் முடிச்சு என்னடா இவன் ஏறி அடிக்க மாட்டேங்க ஓட்ட, அந்த கணக்கில் அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. சண்டையும் கோத்தலுமாக நடக்கும். இதுதான் கணக்கு. கல்யாணம் முடிச்சு போகிறான்ல, இப்போ ஏகப்பட்டது. இப்போ கலப்பு திருமணத்தில் போயிடுச்சு. கலப்பு ஏன்னா படைக்குது ஒரே உயிர் தான். இப்போ கலப்பில் நிறையா போயிடுச்சு. ஏன்னா படிப்பு கல்வியால் பாழாக்கிட்டான். அங்கங்கே சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன் கிராமந்தான் உழைச்சி தின்னுட்டு குடும்பத்தோடு இருந்து அப்படியே கல்யாணம் முடிச்சு விவசாயம் பண்ணி திருட்டு போங்கடான்னு தான் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். இவன் பூரா அழிச்சு வச்சுட்டான். அந்த கல்வி படிப்பால், கல்வி புளுத்தி படிப்பால் எல்லாம் ஆக்கங்கட்ட கூவைகளை பூரா புரண்டுகள் போகுது. போட்டோம், அதை பற்றி ஒன்றுமில்ல. ஏன்னா கழிவு காலம், கழிவு எடுத்த கழிவு காலம், அழிவு காலம், கழிவு காலம் முடிஞ்சு வச்சுப்பா. குடல் 2 கால் பாதம் மானிட பேல, ஆணுக்கு பெண்ணுக்கும். மூளை எல்லா கலையும் மூளை எரிச்சாச்சு. கை 2 கை, வலது கை இடது கை, வலது கால் இடது கால், முடிஞ்சு வச்சு கணக்கு. கால் சேர்த்து